உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கே என் கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அந்த சம்முவன் பையன் முடியவே முடியாதுன்னு புடிச்ச புடியா நிக்கிறான். நான் என்னத்த செய்ய? எங்களை கேள்வி கேளு. நல்லா மொட நீளத்துக்கு பேசுவானே அளந்து அளந்து உன்னொன்ன. அவன் எதுவும் பேசலையா? அனுப்பி விடுன்னு சொல்ல வேண்டியதானே சமூகத்துக்கிட்ட. ஆமா, அண்ணன் பேச்ச கேட்டுட்டு தான் அடுத்த வேலைய பாப்பா அந்த சம்மு. அட நீ வேற மதனி, அந்த வீட்டுல அவன் வச்சது தானே சட்டம். யாராலதான் அவனை மீற முடியுது? இருடி இப்பவே புறட்டு போய் 2ல 1 கேட்டு வராவன. ஐயா சாமி, நீரும் போய் எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாதீரு. இன்னொரு முறை நான் அவளை போய் கூப்பிட முடியாத மாதிரி பண்ணிட்டு வந்துடாதீய. உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த பாரு, உன்னால மட்டும்தான் அந்த இசைக்கு அழைச்சிட்டு வர முடியும். சீக்கிரம் கிளம்புல. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டவே வேண்டாம். சம்மு ஒத்துக்கவே மாட்டான். வேண்டாம் மதினி. அவன் எதுக்கு ஒத்துக்கணுங்கிற? எசக்கி இவனோட மருமவ. அவ வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டோட வாரிசு. அவளை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த வெறும்பயலுக்கு இல்ல, படைச்ச அந்த ஆண்டவனுக்கே ரைட்ஸ் கிடையாது தெரியுமா? வேணாங்க, உங்க அக்கா பேச்ச கேட்காதீங்க. எல சவுந்தரம், இத பாரு, இப்படியே அந்த சம்மும் பேச்சுக்கு அடங்கி அடங்கி போனா உன் பேர புள்ள உசுரோட பொறக்காது பாத்துக்க. இத பாரு, இசைக்கு இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். அக்கா சொல்லுதல்ல, கிளம்புல. ஆமாடியே, நான் உடனே போய் அவளை கூட்டிட்டு வரத்தான் போறேன். அவன் எப்படி பேசி ஜெயிக்கதான் நானும் பாக்க. ஐயோ, இப்ப என்னத்துக்குங்க இந்த விச பரீட்சையெல்லாம்? ஏடியே, இது விச பரீட்சை இல்ல, இது நம்ம பேர பிள்ளைய உசுரோட கொண்டு வரதுக்கான வீர பரீட்சை. இது அது சரி, நான் தனியா போனா சரிபட்டு வராது. நீயும் கூட வா. உடனே போய் என்ன ஏதுன்னு 2ல 1 பாத்துட்டு வந்துருவோம். வா. எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, நீ வேற வாடினா சும்மா இங்க வண்டியில ஏறுங்க. வா வாடி. இங்க பாரு, அந்த எசைக்கு இங்க கூட்டிட்டு வராம நீ வந்துடாதல. அக்கா, நீ கவலையப்படாத, என் மருமகளோட தான் நான் வருவேன். சரி வேணாங்க, சொன்னா கேளுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.